வணக்கம் நண்பர்களே. நம்ம சிங்கார சென்னையில் பரபரப்பான ஈசிஆர் ரோட்டில் திருவான்மியூரில் ஒரு பழமையான சக்தி வாய்ந்த சிவன் கோயில் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த கோயிலோட பேர் ஏன் மருந்தீஸ்வரர்னு வந்தது, அதோட வரலாறு என்ன? வாங்க நம்ம சென்னையின் காவல் தெய்வங்களில் ஒருவரான மருந்தீஸ்வரர் கோயில் பற்றின 10 ஆச்சரியமான இதுவரை நீங்கள் அதிகம் கேட்டிராத தகவல்களை பார்க்கலாம். முதல்ல பெயர் காரணம். மருந்து ஈஸ்வரர், அதாவது மருந்துகளுக்கெல்லாம் தலைவர்னு அர்த்தம். தீராத உடல் மற்றும் மனநோய்களால் பாதிக்கப்பட்டவங்க இங்கே மனமுருகி வேண்டிக்கிட்டா அவங்க நோய்கள் நீங்கும் பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால தான் இவருக்கு மருந்தீஸ்வரர் என்ற பெயர். 2, புராணத்தின்படி சித்த வைத்தியத்தின் தந்தை என போற்றப்படும் அகத்திய முனிவர் இங்கே சிவனை வழிபட்டார். அப்போ சிவபெருமானே அவருக்கு குருவாக இருந்து பல மூலிகைகளின் மருத்துவ குணங்களையும் அதன் பயன்பாடுகளையும் விளக்கியதாக தல வரலாறு சொல்லுது. 3, ராமாயணத்தை எழுதிய வால்மீகி முனிவரும் இங்கே சிவபெருமானை பூஜித்து தன் பாவங்கள் நீங்க பெற்றதாக சொல்லப்படுது. 4, 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சைவ சமய குறவர்களான அப்பர் மற்றும் திருஞான சம்பந்தர் ஆகியோரால் தேவாரம் பாடப்பட்ட ஒரு தொன்மையான தலம். இதிலிருந்தே இதன் பழமையை நம்ம புரிஞ்சுக்கலாம். 5, இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் வன்னி மரம். இது ரொம்பவே அதிசயமானது. இந்த மரத்தோட ஒரு பக்கத்தில் இருக்கிற இலைகள்ல 3 இதழ்களும் இன்னொரு பக்கத்தில் இருக்கிற இலைகள்ல 5 இதழ்களும் இருக்கும். இது மும்மூர்த்திகளையும் பஞ்சபூதங்களையும் குறிப்பதாக சொல்றாங்க. இங்கு வேண்டிக் கொண்டால் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வார்கள் என்பதும் நம்பிக்கை. 6, இங்குள்ள மூலவரான மருந்தீஸ்வரர் யாராலும் செதுக்கப்படாத தானாகவே தோன்றிய ஒரு சுயம்பு லிங்கம். தேவலோக பசுவான காமதேனு தினமும் இங்கு பால் சொரிந்து சிவனை வழிபட்டதால் இந்த லிங்கம் வெண்மை நிறத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. 7, பொதுவா கோயில்களுக்கு ஒரு ராஜகோபுர வாசல் தான் பிரதானமா இருக்கும். ஆனா இங்க கிழக்கு கடற்கரை சாலையை பார்த்தபடி ஒரு வாசலும் மேற்கு குளக்கரையை பார்த்தபடி இன்னொரு வாசலுமாக 2 பிரதான நுழைவாயில்கள் இருக்கு. 8, இங்குள்ள அம்பாளின் திருநாமம் திரிபுர சுந்தரி. 3 உலகங்களையும் காக்கும் பேரழகு நாயகியான இந்த அம்மன் இங்கு தனி சந்நிதியில் இருந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு கருணை புரிகிறார். 9, ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாசத்துல சில நாட்கள் மட்டும் சூரியனோட ஒளிக்கதிர்கள் நேரா கருவறையில் உள்ள சிவலிங்கத்தின் மீது படும். இது சூரிய பகவானே மருந்தீஸ்வரரை வழிபடுவதாக ஐதீகம். 10, இங்கே கொடுக்கப்படுற விபூதி, தீர்த்தம், வில்வ இலை எல்லாமே வெறும் பிரசாதம் மட்டும் இல்ல, அதுவே நோய்களை தீர்க்கும் மருந்துன்னு பக்தர்கள் பக்தியோட வாங்கிட்டு போறாங்க. உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் ஒரு சிறந்த பரிகார தலமா விளங்குற நம்ம திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு நீங்களும் ஒரு முறை கண்டிப்பா போயிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.